ரெடிண்ணா. ஊரக வளர்ச்சித்துறையில் ஊராட்சிகளில் சுமார் 67,000 தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்கிறாங்க. சுமார் 13,000 சுகாதார ஊக்குநர்கள் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தில் தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தில் வேலை பார்க்குறாங்க. மக்களை தேடி மருத்துவத்தில் 13,000க்கும் மேற்பட்ட சுகாதார தன்னார்வலர்கள் வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 42,000க்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் பணியாற்றுறாங்க. பள்ளி தூய்மை பணியாளர்கள் வேலை பார்க்குறாங்க. இவங்க அனைவருடைய கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இன்று சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் உள்ள ஊரக வளர்ச்சி இயக்குனர் அலுவலகம் ஒன்று இன்றைக்கு சுமார் 50,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம். நாங்கள் இந்த ஊடகங்கள் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால், தமிழ்நாடு முழுவதும் உள்ள 67,000 தூய்மை காவலர்களுக்கு மாதாந்திர ஊதியத்தை 10,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும். சுகாதார ஊக்குநர்கள் சுமார் 13,000 பேருக்கு மாத ஊதியம் 5,000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும். 40 ஆண்டுகளுக்கு மேல் வெறும் 4,000 ஊதியத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அவங்க பல ஆண்டுகளாக ஓஎஸ்டி ஆபரேட்டர் அசோசியேஷன் பல சங்கங்கள் போராடி கொண்டே இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் அவங்களுக்கு எதுவும் நடக்கும். அதே போல் சுகாதார ஊக்குநர்களுக்கு அவங்க 2014ஆம் ஆண்டு முதல் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டி கொடுத்த ஊக்கத்தொகை 300 ரூபாய் ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை. அது பல மாவட்டங்களில் பல லட்சங்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளது. அந்த தொகையை பயன்படுத்தாமலேயே அங்கு உள்ள டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், அதாவது மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர், அதை அரசுக்கே திருப்பி அனுப்பிவிட்டார். அந்த தொகையை கணக்கிட்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். பள்ளி தூய்மை பணியாளருடைய நிலைமை ரொம்ப மோசம். அவங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கான ஊதியத்தை வழங்க வேண்டும். பல மாவட்டங்களில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் மாதம் வெறும் 250 ரூபாய் மட்டுமே வாங்கக்கூடிய கொடுமையான நிலை நிலவுகிறது. அவர்களுக்கான மாதாந்திர ஊதியத்தை அதிகப்படுத்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை தான் இன்றைக்கி வச்சுருக்கோம். மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள், அதாவது WHC என்று சொல்லக்கூடிய சுகாதார தன்னார்வலர்களுக்கு அவங்களுடைய வேலை கிராமங்களில் வேலை பார்ப்பது. ஆனால் அவர்களை மருத்துவமனையிலே உட்கார்ந்து வேலை வாங்குகிறாங்க. அவங்களுக்கு 2 மணி நேரம் பணி, ஆனால் அவங்க 24 மணி நேரம் பணி வாங்குகிறாங்க. அவருடைய ஊதியத்தை, மாத ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளெல்லாம் வச்சு தான் இன்றைக்கு நாங்கள் போராடி